இன்னைக்கு வந்து ஸ்டைல் யூனியன் ப்ளஸ் டெக்லத்தான் போயிருந்தேன். இது எங்கே இருக்குன்னா, கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாப்க்கு ஆப்போசிட்டில் கொஞ்சம் தூரத்தில் இருக்குது ஸ்டைல் ஹப்ன்னு. ஸோ இந்த இதுக்கு போயிருந்தேன். என் ஃப்ரெண்டை வந்து பஸ் ஏற்ற போயிருந்தேன். ஸோ அவள் வந்து திருச்சி. அடிக்கடி நான் அந்த பக்கம் கிளாம்பாக்கம் சைட் போவேன். ஸோ அப்போ வந்து பஸ்ஸுக்கு டைம் இருக்கிறதுனால உள்ளே நின்றுட்டு இருந்தோம். நான் அவுட்ஃபிட் என்ன போட்டிருந்தேன்னா, ஒரு க்ரீன் கலர் பேஸ்டல் க்ரீன் கலர் டாப் ப்ளஸ் வந்து ஒரு பேகி ஜீன் போட்டிருந்தேன். ஸோ இந்த டாப் ஆல்ரெடி நீங்கள் பார்த்துருப்பீங்க. இன்ஸ்டாகிராம்லேயும் யூடியூப்லேயும் இதுதான் ப்ரொஃபைல் பிக்சராக இருக்கும். அந்த ட்ரெஸ் தான் இது. நிறைய பேர் இந்த ட்ரெஸ்ஸை பற்றி போட சொல்லியிருந்தீங்க. அதனால் இந்த ஸ்லீவில் வந்து ஒரு மாதிரி பஃப் வரும். ப்ளஸ் வந்து நெக்கு கிட்டேயும் பஃப் மாதிரி வரும். அண்ட் வந்து ஒரு ஸ்ட்ரெயிட் ஸ்ட்ரைப் போட்ட மாதிரி இருக்கும். அது தையல் தான் போட்டிருக்காங்க. ஓவராலாக இந்த அவுட்ஃபிட் பார்த்திங்கன்னா, நிறைய வந்து இந்த கட் பண்ணி ஸ்டிச் பண்ண மாதிரி இருக்கும். பட் ஆனால் க்ளாத் வந்து கட் பண்ணதில்ல. அவங்க அந்த மாதிரி ஸ்டிச் பண்ணியிருக்காங்க. இது ஒரு டிசைன். பட் கம்பேரிட்டிவ்லி அதர் ட்ரெஸ்ஸை விட இது எனக்கு பர்சனலாகவே ரொம்ப பிடிக்கும். எனக்கு அழகா இருக்கும் இதை போட்டால். ஸோ அதனால எனக்கு இது ரொம்ப பிடிக்கும். ஸோ பின்னாடியுமே அதே மாதிரி தான் வந்து இதை வச்சுருப்பாங்க. ஸோ எப்படி சொல்கிறது, அது எக்ஸாக்டாக சொல்லணுன்னா, நம்ம பஃப் வச்சு தைக்கிற மாதிரி இவங்க பனியன் கிளாத்தில் தைச்சிருக்காங்க எலாஸ்டிக் வச்சு. ஸோ ஓவரால் பேண்ட் வந்து இப்படி தான் இருக்கும். நடுவில் மட்டும் கொஞ்சம் லைன் வந்த மாதிரி இருக்கும். இது ஒரு வந்து பேகி ஜீன். ஓகேங்களா. இது நான் ஆல்ரெடி பீச்சுக்கு போட்டிருப்பேன். பெசன்ட் நகர் பீச்சுக்கு போட்டு போயிருப்பேன். அதில் அந்த ஜீனோட ஓவரால் கிளிப் இருக்கும். அது ஆக்சுவலாக வேறு டாப்புக்கு போட்டிருந்தேன். இது வேறு டாப்பு. சரி, ஒரு ஜீன் வச்சு நான் நிறைய க்ராப் டாப் ஒரு ஷார்ட்டான ட்ரெஸ்லாம் இருக்குன்னா, அதுக்கு வந்து இந்த ஜீன் போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து ஆடர்னு விட்டா தெரியாது. ஸோ மேலே வரைக்கும் வந்துடும். அதனால் உங்களுக்கு வந்து உடம்பு தெரியாது, கரெக்டாக இருக்கும். ஸோ ஓவரால் ஜீன் வந்து இப்படி தான் இருந்தது. ஸோ பேகின்றதுனால நான் ஆக்சுவலாக ரொம்ப குட்டியாக இருப்பேன். ஸோ என்னோடய ஹைட்டுக்கு ஏற்ற மாதிரி செட் ஆகிற ஜீன் கிடைக்கிறது கஷ்டம். இது வந்து எனக்கு பர்ஃபெக்டாக இருக்கும். ஸோ நிறைய பேர் கேட்டிருந்தீங்க, ஏன் ஸ்லிப்பர் போடுறீங்க? ஆக்சுவலாக நான் பேண்டேஜ் போட்டிருக்கேன். இன்னும் எனக்கு கால் சரியாகலை. அது 1 மந்த் ஆகும்னு சொல்லியிருக்காங்க. க்ரிப் பேண்டேஜ் போட்டிருக்கிறதுனால நான் வந்து அப்கமிங் வீடியோஸ் எல்லாமே ஸ்லிப்பர்ஸில் தான் வரும். 1 மந்த் சொல்லியிருக்காங்க க்ரிப் பேண்டேஜ். ஓவரால் அவுட்ஃபிட் இப்படி தான் இருந்தது. நிறைய ட்ரெஸ் போட்டு பார்த்தேன். ஸோ அதெல்லாம் நான் வீடியோவில் அப்லோட் பண்ணலை. நான் எதுவும் பர்ச்சேஸ் பண்ணல. ஜஸ்ட் வந்து நான் ட்ரை மட்டும் தான் பண்ணேன். என் ஃப்ரெண்டு பர்ச்சேஸ் பண்ணியிருந்தாங்க. நான் ஜஸ்ட் கூட போனதுனால, சரி நம்ம சுற்றி இருக்கிறதெல்லாம் வீடியோ எடுப்போம் அப்படின்னு சொல்லி எடுத்த கான்செப்ட் தான். உண்மையாகவே சொல்லணுன்னா, கம்பேர் டு ஜூடியோ, ட்ரெண்ட்ஸ், மேக்ஸ் எல்லாத்த விடவே ஸ்டைல் யூனியன் வந்து நல்லாயிருக்கு. நான் வந்து ஒரே ஒரு சன்ஸ்க்ரீன் வாங்கினேன். அப்கமிங் வீடியோவில் அதை நான் ஷேர் பண்ணுறேன். 99 ருபீஸ்க்கு வாங்கினா உண்மையாகவே ஒர்த் ஃபார் த ப்ரைஸ். ரொம்ப நல்லா இருந்தது. ஈஸியாக பிளெண்ட் ஆச்சு. ஸோ ட்ரெஸ்ஸு பார்த்திங்கன்னா பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி தான். நான் போட்டிருக்க டாப் இது மீஷோவில் தான் எடுத்தேன். இது அரௌண்ட் 200 எடுத்திருப்பேன். பட் அங்கே வந்து 300, 299லேயே வந்து நிறைய கலெக்ஷன் ட்ரெஸ் வச்சுருக்காங்க. யாராவது போகணுன்னு விருப்பப்பட்டீங்கன்னா போங்க. நிறைய பிரான்ச்சஸும் இருக்குது போல். பட் நான் இதான் ஃபஸ்ட் டைம் அந்த ஷாப் விசிட் பண்ணுறேன். ஸோ எல்லாமே 299, 399, 799, 699ல நிறைய ட்ரெஸ்ஸஸ் இருக்குது. ஸோ ஒர்க் போகிறவங்க, காலேஜ் போகிறவங்கலாம் ட்ரை பண்ணலாம். ட்ரெண்டியாகவும் இருக்குது, ட்ரெடிஷ்னலாகவும் இருக்குது. குர்த்திலாம் வந்து 300லேயே நிறைய கலெக்ஷன் நல்லாயிருக்கு. நான் அதெல்லாம் எடுக்கல. நான் இன்னொரு வாட்டி நெக்ஸ்ட் மந்த்ஸில் போவேன். ஸோ கலெக்ஷன் மட்டும் காட்டுற மாதிரி நான் கன்ஃபார்மாக ஒரு வீடியோ அப்லோட் பண்ணுறேன். எனக்கு ரொம்ப பிடிச்சிச்சு ஷாப்பு. அன்ஃபார்ச்சுனேட்லி ஆல்ரெடி கால் சரியாகாதனால ரொம்ப பட்ஜெட் இந்த மந்த்து போயிடுச்சு. அதனால நான் எதுவுமே பர்ச்சேஸ் பண்ணல. பேண்ட் போட்டிருப்பேன் காலில், உங்களுக்கு தெரியும். ஸோ அதுவே ரொம்ப செலவாயிடுச்சு. 10K கிட்ட எனக்கு போயிடுச்சு அன்எக்ஸ்பெக்டடாக. அதனால் எக்ஸ்பென்ஸ் அதிகமானதுனால நான் எதுவுமே அவ்வளோ பர்ச்சேஸ் பண்ணல. ஸோ ஓவராலாக என் அவுட்ஃபிட் இப்படி தான் இருந்தது. ஒரு பேகி ஜீன், ஒரு க்ராப் டாப் மாதிரி இது. ரெண்டுத்தோட லிங்க்குமே கொடுக்குறேன். ஜீன் வந்து இன்னமும் அவுட் ஆஃப் ஸ்டாக்கில் தான் இருக்குது. பட் லக்கிலி வந்துச்சுன்னா நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. இல்லை நான் வந்துச்சுன்னா கண்டிப்பாக அப்டேட் பண்ணுறேன். ஸோ மென்னுக்குமே அவுட்ஃபிட் இருக்குது. ப்ளஸ் வந்து கிட்ஸுக்குமே இருக்குது. ஓவராலாக ஷாப்புமே ரொம்ப நீட்டாக வச்சுருந்தாங்க. ஜூடியோலாம் போனீங்கன்னா கலச்சு கலச்சு இருக்கும். பட் இங்கே அப்படி இல்லை. சர்வீஸுமே நல்லா இருந்தது. நீங்கள் கூப்பிடும்போதெல்லாம் வந்து எடுத்து கொடுத்தாங்க. ஸோ ரொம்ப சூப்பராக இருந்தது ஷாப். மஸ்ட் விசிட். யாராச்சும் போகணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்கன்னா ட்ரை பண்ணுங்கள். இந்த பஸ்க்காக வெயிட் பண்ணுற டைமில் வந்து ட்ரை பண்ணுங்கள். கிளம்பாக்கம் பஸ் ஸ்டாப் உள்ளே வெயிட் பண்ணாமல்
இதில வெயிட் பண்ணுங்க. இது உள்ளேயே பார்த்தீங்கன்னா, இன்னொரு ஷாப்பும் இருக்கு சாப்பிட்றதுக்கு. ஸோ ஓவரால் டே இப்படி தான் போச்சு. பாய்.